காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 150 கிராம புள்ளி விவரங்கள். நான் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருப்பதில் பஞ்சாயத்து போர்டு, இப்போது என்னவோ தமிழ் பெயர் சொல்கிறார்கள், இந்த பஞ்சாயத்து போர்டு உள்ள கிராமங்களில் எல்லையில் ஒரு போர்டு போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். பஞ்சாயத்து போர்டு இல்லை, அதில் இந்த கிராமத்தில் இவ்வளவு பாப்புலேஷன், இத்தனை பரப்பு, இன்ன பயிர் விளைகிறது என்பது முதலான விவரங்கள் போட்டிருக்கிறது. அதிலே படித்தவர் எவ்வளவு, படிக்காதவர் எவ்வளவு என்ற விபரமும் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளில் படிப்பாளிகள் எத்தனை சதவிகிதம் என்பதை காட்டி நம் நாட்டில் அதையெல்லாம் விட எவ்வளவு குறைச்சல் சதவிகிதமே படிப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றும் போட்டிருக்கிறது. அந்த தேசங்களைப் போல நம் தேசத்தையும் படிப்பிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எண்ணம் இருப்பதாலேயே இப்படி எழுதி வைத்தாலாவது ஜனங்கள் மனசில் தைத்து அவர்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதவர்களிடமும் எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ணி கல்வியை பரப்பட்டும் என்ற உத்தேசத்தில்தான் இதுபோல செய்திருக்கிறார்கள். எனக்கு தோன்றுகிறது, யோகியர்களாக எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள், அப்படி இல்லாமல் எத்தனை இருக்கிறார்கள் என்று எப்படியாவது கண்டுபிடித்து அதை போர்டில் போட்டால் எப்படி இருக்கும் என்று.